எங்களை காப்பார்கள் என்று நம்பியிருந்த அந்த நேரத்தில் அவர் கைவிட்டது ஒரு வரலாற்று துரோகமாக நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் அது மீண்டெழ முடியாத அந்த மண்ணில் நடக்கிற அத்தனை அவலத்திற்கும் அநியாயத்திற்கும் கொடுமைக்கும் காரணம் இந்தியாவை ஆகிற காங்கிரஸ் கட்சி. அதன் தலைமை ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தாரு. அவர் மூலியமா என்ன மீட் பண்ணணும்ட்டு ஒரு அழைப்பு. ராகுல்ஜி அவர்கள் என்ன மீட் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. பட் இருந்தாலும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்க அப்பாவும் டெல்லிக்கு போனோம். அவரை மீட் பண்ணோம். அவர் வீட்டுல மீட் பண்ணோம். அவர் எங்ககிட்ட பேசின விதம், எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதாவது இந்தியாவுக்கே இங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அவங்க பாடுபட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்ப வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ். அதனால எங்களுக்கு எதிரிங்கிறது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக. அப்ப எங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தான், களத்துல எதிரியை வீழ்த்தணும். களத்துக்கு முன்பே போலிகளை வீழ்த்தணும், அமலப்படுத்தணும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.